அந்த குழந்தைக்குமே நடக்கூடாது. அமைச்சர் பொன்முடி இறந்த சிறுமியினுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார். அந்த பள்ளியில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக தற்போது பெற்றோர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த பெற்றோர்கள் இந்த தங்களுக்கு மிகவும் தாமதமாக தெரிவிக்கப்பட்டதாக அமைச்சரிடம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் 1 மணிக்கு நடந்தது, 2 மணிக்கு நடந்தது என பள்ளியில் முன்னுக்கு பிறனாக பல்வேறு தகவல்கள் சொல்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது 3:30 மணிக்கு மேல் தான் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதனுடைய உண்மையை சரியாக வெளியே கொண்டு வர வேண்டும். குறிப்பாக இதுவரை யார் மீதும் எஃப்ஐஆர் போடப்பட்டதாக தெரியவில்லை. எனவே உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். அமைச்சர் பொன்முடி தற்போது அந்த இடத்திற்கு வந்து அவர் தற்போது 3 லட்சம் நிவாரண நிதியும் வழங்கியிருக்கின்றார். நேற்றைய தினமே தமிழக முதலமைச்சர் 3 லட்சம் நிவாரண நிதியை வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். எனவே அந்த நிவாரண நிதியை தற்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருடன் வந்து அவர் பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்துவிட்டு தற்போது நிவாரண உதவியும் வழங்கியிருக்கின்றார்.